நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரொம்ப. இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டப்பொம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் கார நிறுத்துங்க, அம்பாசிடர் கார நிறுத்துங்க, அம்பாசிடர் கார நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யாரு நீரு? ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா. காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. மாமி ஆட்சி வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துறேன்? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன். அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்பனார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறதே. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன். பழக, க்ளோஸா பழக. எனக்கு ஆட்சேபனே இல்ல. நல்லா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்கோ ஏறுங்கோ ஏறுங்கோ. சரிமா, வெக்கப்பட்டு இருக்காத. சாமி, எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா, செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். 4 பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினா கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, ஒரு மாட்டிண்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா, இது என்ன ரத்தன கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்டா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர். இங்க வந்து மாப்பிள வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதுல தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன் கொஸ்டின் பண்றா. எடுத்து சீவி போடுற சீவி. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா.
என்னடா எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யி நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளி கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன நான் அனிமல்ஸ் நான் வரும். அம்மா கிட்ட பேசுறேன் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா, அதுன்னா அது வருதுண்ணா, அதுன்னா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான். வா 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி நோக்கு பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்ததே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்ப வாங்குது. என் ஆத்துக்காரி எங்க ஓய்? போய் உன் ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்ல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரன் தான் அடிச்சுட்டு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளையா எடுத்து பொண்ணு வாங்க. மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு வந்து பாக்கணும்? இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய். மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இருடா வர்றா இருடா பாடு. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. ஏய், நீங்க மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சட்டு? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான்
வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, ஐயா. எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர். உன் பேர அவரு. சார், தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. இப்ப 2 கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு நிறுத்துறா. டேய், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ. டேய், அண்ணே ஓட விட மாட்டா. புடா. சரிங்க. இல்ல பேட்டி விட்டுவாங்க. டேய், இன்னைக்கு காலையில இல்லையே. ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு. உன் வயசு 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி யானைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கண்ணை மூஞ்சி தடவி டிக்கிட்டு தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன்ல எனக்கு பிடிக்க பிடிக்காது. எனக்கு தரேன். இங்க பாருங்க. என்னத்த பாக்குறது நீ? இங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம், போ. ஏச்சி, போ 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 போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சிட்டியா? அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போற? இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ, நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. சிப்பா. டேய், என்னடா தலை இது? சூம்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? பாவண்ண பாட்டி. பாட்டி வச்சுட்டு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ. பழனி, சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? டேய், போ 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 போ. You are selected. You are selected. You are unselected. You are selected. டேய், போ. இவர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. எஸ்.
ஏய் பழனி என்னடா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அண்ண சொன்னல. அல்றா அம்மா எந்திரமா. டேய் என்னடா பண்ண? இந்த பணம் தானே நான் தவிட்ட சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா மாமா. அட மாப்ள டேய் கட்ட போமு எப்படா வந்த? டேய் மாப்ள எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். மாமா டேய் கட்ட போமு நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம். நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்கறது? அவங்களுக்கு தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை என்னது? தான். உட்கார்ந்து பேன் பாக்குறது. பாரு உள்ள போய் இவனுக்கு பேன் பாக்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல நில்லுமா? அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவாங்குடியில பிஞ்சு போய்டா. ஆமா. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவர்தான் பொண்ணுடா வைக்கப்பட்டு வரல. டேய் வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி இந்த ஐட்டத்தை விடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016 5017 5020 5023 இதெல்லாம் நெல்லு தானே? பின்ன பல்லா இந்த லொல்லு தானே வேணாம். வார மாப்ள ராமு விடல 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 மாமா. புடிங்க மாமா. மாமா ராமா போங்க மாமா. அட எங்க வந்து பஸ் சொன்னீங்க? அட புடிங்க மாமா. மாமா அட புடிங்க புடிங்க. ராமு ஏய் ராமு ஏய் நில்ல மாமா. டேய் ராமு ஓடுங்க மாமா. ஓடுங்க மாமா. ஐயோ எங்க ஓடுது பாங்க. புடிங்க புடிங்க. மாமா செவுத்து தாண்டுடா. எங்க போச்சு? மாமா ஆட்ட காணும். மாயமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு கேட்டியா நீ? அட நீங்க ஒண்ணு மாமா. நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா. குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோமு. போங்கடே. மாமா மாப்ள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. ஆமா ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டியதானே? இருடா தூக்குற ஓடி போயிருமல. ஆமா. நான் ஒரு கையில தூக்குறேன். நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. டேய் என்ன நண்டா பிடிக்கிற சும்மா தேடுற? கால் கையில மாட்டல மாமா. யாரா அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா, நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். கிடைச்சிருச்சு. விடாத அமுக்கு அமுக்குடா. எங்க போற? வா. நீயா? அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல, கொட்டி போட்டுருவேன். ஓஹோ உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்பிள அடேங்கப்பா இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜ்ஜோ நீ குடுத்துருமா. இவன் இம்சை தாங்க முடியல. ஏன் அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சியை பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா. ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைஸா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது. மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவன் யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன் என்ன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன நீ பார்க்க பார்க்க மாட்டே? மாட்டேன். அம்மா தாயே உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருமா? சரி கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன். நினைக்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கைய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள. அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்தா கொண்டா. வா மாப்பிள போலாம். மாப்ள நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம். ஏ மாப்பிள என்ன மாமா? கிழிஞ்சிட்டு போ. பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே விளக்கலையா? இன்னும் நான் குளிக்கவே இல்லை மாமா. தட்டுப்புட்டு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாடா. ச்சே இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணும்யா. என்ன லேட் பண்றானுங்க? மாமா என்னடா? அவ தெரியல மாமா. எவடா? அதான் அதான் அந்த எதுடா? அதான் மாமா. பிரியா பிரியா. பிரியாவா? அண்டாவுக்குள்ளயா தெரியறா? ஆமா. எங்க நான் பாக்குறேன். எனக்கு தெரியலையேடா. எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்ப பாரு தெரிய மாட்டான்.
இப்பயும் தெரியல மாமா. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டான். மாமா மாமா அங்கேயும் தெரியல மாமா. டேய், அவகிட்ட சொல்லி வை, நெஞ்சில ஏறி மிதிச்சு விடுவேன்னு. நீ நினைக்காம அவ எப்படா தெரியவா? நான் நினைக்கவே இல்லையே மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னல, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு வா போலாம். அவ நினைப்ப நான் குளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. அப்ப குளிக்காம வா. அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேய்க்காம குளிக்காம சாப்பிட முடியுமா? டேய், சிங்கம், புலி, யானை, கரடி இதெல்லாம் குளிக்குதாடா? அதெல்லாம் மிருகம் மாமா. கைய உண்ணா நம்மளும் அதான்டா. வா. அதுவும் சரிதான். அப்பல வா, கூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? போட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க, வச்சு கட்டுறீங்களா? மாமா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா பிரியா பிரியாவா? பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கிறீங்க? டிஃபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல. ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா, நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? அது என்ன தோசை? அட ஊடுமா, ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தட்டி வந்துட்டா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பஸ்டா கிளம்பி சாவு. நீ ஏன் சாப்பிட போது அவளை நினைக்கிற? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவதான் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்தா அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா, என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதா. ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ இங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரி எதுக்கு வந்த? தனியா இருப்பல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றிய? இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தொட்டு பேசுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. பார், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள மாமா நீங்களா? நான் தான். இவன் நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைங்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ, நீ தாண்டா கலியுக அரிச்சந்திர. மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதெல்லாம் கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசித்து அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? என்னடா அது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வாங்க போலாம். மாமா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாளும் உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க.
மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி, எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதான சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க இல்ல, அவரு. ஆடுறமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம், நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி, நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல ஃப்ரீயா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டாந்துருக்கேன்? அதுக்கு தான். இதுல பாட்டு வரும், நான் ஆக்ட் பண்ணுவேன், கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பாரு, காதல் புட்டிக்கிட்டு வரும். காலத்துக்கு இது பின்ன காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு, அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா, பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல, நீ நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த பாரு கட்டபொம்மை, பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னாலும் ஏறாது, நான் சொன்னாலும் ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும், வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன என் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த பாரு, குடுக்குறே அடிச்சு கொண்டு போடுவேன். ஏங்கடா பேச்சுக்கு உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு, சும்மா வட 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 கொல 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 பல 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 மல 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 இருக்கும். உள்ள போனா கூச்சம்னா போயிரும்ல. கூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா கொஞ்சம் பார்த்து இறங்க. பார்க்காம இருக்க போகுது.
இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படி வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனையே இருக்கிறீங்க. வாங்க. கொஞ்சம் இருக்கு மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது ஒண்ணே முக்கால் செருப்பு அது கிடக்குது அங்க பாருங்க. ஐயோ நாயே! எதுக்கா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடடடடடடடா, பாத்தீங்களாண்ணே, ரோமாபுரி ராணினா ராணிதான். கட்டி உதச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. ஆஹா, அம்மா இருக்காங்களா? டேய் தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ என்கிட்ட இல்ல. மேல போ. ஓடு பூவ. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடிச்சு துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது, 10 பைசா இல்லாத உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்ட எரிடா. டேய் தூரே. நீங்க வாங்க. மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. மாமா, அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ? நானே சாக்கிட்டனே. அடக்க பண்ணால பரதேசி பயமாவனா. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும்போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? அப்பல ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. பாடுறா. மாமா, அவ பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க, என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா, நீங்களும் இங்க இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பாத்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு இது சினிமாவா டிராமாவா? போடா போடாங்க மாமா. ஏய் ஏய், என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுறா வேட்டை கட்டுறா. அட சட்டை வெட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ, அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அட அது இல்ல மாமா, அதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு கூப்பிடறாளா? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏய் மாப்ள, அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே, நீங்களே பாத்துக்குங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே, என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேண்ணே. எப்படா ஓட்ட போற? 10 பாத்திரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணே? Rejecta. டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனதை பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கண்ணே, இந்த நெல்லை குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்லை குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா?
இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs. எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்களே. புதைக்கிட்டும். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50. 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? ஓகே. டன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா, சுப்பிரமணி அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஐயோ இருக்க. ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடியும். போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? சாம்பல் தட்டுற? என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? தம் அடிச்சு நிக்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவெஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல இருக்க. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனே. உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்யூனிட்டி கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் எந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடா டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா, தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு. பணம் தூக்கி குளிக்குள்ள வைங்க. எடுத்துங்க. யாரா கரையான் தலை? நீ
செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. டேய், நிறுத்துறா. எங்க அந்த துண்டு பீடி? டேய், வாடங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய், மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். உதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா, உடம்பு குழிகளை வைக்கடா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. ஆ? டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சார், செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க. என்னது? இது போஸ்ட் மார்டம்னா இதால 2 3 அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? குடுத்துருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். ஐயா, அண்ணா. ஐயா, தள்ளுங்க. ஐயா, நான் இல்லையா? ஐயா, விட்டுருங்க.